ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு நான் துணியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த கைட்டை தான் துவைக்க போகிறேன். பாருங்கள், துணி எவ்வளோ துணி ஊற வச்சுருக்கேன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ துணி ஊற வச்சுருக்கிறேன். இவ்வளோத்தையும் நான் கைட்டை தான் துவைக்க போகிறேன். என்ன தான் துவைச்சாலும் நம்ம வந்து கைட்டை நல்லா அடித்து துவைக்கிற மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடங்களில் துவைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இப்போ துணி 1 ஹவர் கிட்ட ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இதுதான் வந்து நான் வந்து துணி துவைக்கிற கல். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து இந்த கல்லில் நல்லா அடித்து துவைச்சா தான் எனக்கு வந்து நல்லா அழுக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? கல் தெரியுதா? நான் துவைக்கிற கல் இருங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து நான் துணி துவைக்கிற கல், பார்த்தீங்களா? இப்போது இந்த கல்லை தான் நான் துணியெல்லாம் வந்து நல்லா அடித்து துவைக்கிறதுக்கு எனக்குனே எங்கள் வீட்டுக்கார் வந்து, அதாவது வாஷிங் மிஷின் என்ன தான் இருந்தாலும் என்ன சொல்கிறது, எனக்குனே வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அடித்து துவைக்கிறதுக்கு எனக்கு அங்கிட்டு இடம் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அங்கிட்டு காட்டுறேன். அங்கிட்டு உட்காந்தும் கூட நான் துணி துவைக்கலாம். தெரியுதா? அந்த பாலிலாம் இருக்கு இல்லையா, அந்த சைடு கூட எனக்கு நல்லா சிமெண்ட் தரை தான் போட்டிருக்குறோம். உட்காந்து துவைக்கலாம். ஆனாலும் எனக்கு உட்காந்து துவைக்க பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து நல்லா நின்றுக்கிட்டு நல்லா அடித்து துவைக்கணும். அந்த மாதிரி அடித்து துவைச்சா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து எங்கள் வீட்டுக்கார் எனக்குன்னே வந்து போட்டு கொடுத்தாரு. துணி துவைக்கிற கல் பாருங்கள், எவ்வளோ நல்லா பெருசாக அகலமாக இந்த மாதிரி இடத்துல நல்லா துணியை வச்சு நம்ம நல்லா அடித்து துவைச்சோம் அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ நான் இதில் தான் நான் துவைக்க போகிறேன். துவைச்சி முடிச்சுட்டு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கல்லில் உட்காந்து துவைக்கிறத காட்டில் இந்த மாதிரி அடித்து துவைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். துவைச்சி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். ஓகே, பாய்.